வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரமேஷ். நம்ம கடந்த 2 வீடியோவில் பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பங்குன்னா என்ன, பங்கு எதுக்காக மார்க்கெட்டில் வராங்க, அது நம்ம முதலீட்டாளர் எப்படி வாங்கணும், அதுக்கப்புறம் வாங்கினதை எப்படி விற்கணும், மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ப்ரோக்கர் ஓப்பன் பண்ணணும், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா பேசிக்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அதுக்கு அடுத்து சரி வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பார்க்கணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, ஒரு கம்பெனி நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி நல்ல லாபத்தில் இயங்குதா, நஷ்டத்தில் இயங்குதா, அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும், அதோட பாஸ்ட் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் பார்த்து அந்த கம்பெனி மேலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை பார்ப்போம். முதல்ல ஓபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷனல் ப்ராஃபிட் மார்ஜின். அதாவது ஒரு கம்பெனி ஒரு டர்ன் ஓவர் எவ்வளோ பண்ணுறாங்க, ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ பண்ணுறாங்க, அதில் ப்ராஃபிட் மார்ஜின் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அதாவது ஒரு லாபம் ஈட்டிச்சு, ஒரு கோடி ரூபாய் முதலீட்டில் நடந்துகிட்டு இருக்க கம்பெனி ஒரு 10 லட்ச ரூபா லாபம் சம்பாதிச்சிருக்கு அந்த ஃபினான்ஷியல் இயரில் அப்படின்னா, அவங்க லாபம் 10 லட்சம். அதில் அந்த அந்த லாபத்தில் டேக்ஸ் எவ்வளோ கட்டியிருக்காங்க, எக்ஸம்ஷன் போக செலவு போக அதில் எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்காங்க, இதுதான் அதுக்கப்புறம் உள்ள ப்ராஃபிட். அதாவது சே எக்ஸாம்பிள் ஒரு 30,000 ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபா நம்ம செலவு காமிச்சிருக்கோம், மீதி 7 லட்ச ரூபா இருக்குன்னா அது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்றது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்ன்றது கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஒரு கம்பெனியோட கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 100 கோடி 200 கோடி 500 கோடி இதெல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் சாதாரணமான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ முதலீடு பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 கோடி ஒரு கேபிட்டல் உள்ள கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அந்த நம்பகத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா 100 கோடி 200 கோடி இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம அது நம்பகத்தன்மைன்றதை விட அவங்களுக்கு திடீர்னு லாஸோ ப்ராஃபிட்டோ, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனிகளை நம்பியிருப்பாங்க ஆர்டர்ஸ்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைசிஸ் பண்ணணும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் லேட்டஸ்ட் குவார்ட்டர். அதாவது ஒரு குவார்ட்டர்லியும் ரிசல்ட்ஸும் நம்ம பார்க்கணும். அதில் ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆனுவல் ரிசல்ட்ஸ் பார்க்கணும். இயர் டு இயரில் ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அதே மாதிரி ப்ரைஸ் டு ஏர்னிங். ஒரு ஷேர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுது. டிவிடெண்ட் டீல் எப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனி லாபத்தில் இயங்கும்போது ஒரு வருஷமும் அந்த லாபத்தில் ஒரு ஈவுத்தொகை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த டிவிடெண்ட் அப்படின்றது பிரித்து கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு ஷேர் ஹோல்டர் நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு 10 ரூபா ஷேர் முகமதிக்குள்ள பங்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 10% டிவிடெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூபாய் 10 ரூபாய் உள்ள முகமதிப்பு ஷேருக்கு ₹1 டிவிடெண்ட் கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 ரூபா ஷேர் ஒரு 100 வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த 10 ரூபா அந்த 100 ஷேருக்கு உங்களுக்கு ₹100 கிடைக்கும். இது உங்களுக்கு டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிவிடெண்ட் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்காங்களா, எவ்ரி இயர் கொடுத்துட்டு இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் டு த புக் வேல்யூ. புக் வேல்யூ அப்படின்னா அந்த கம்பெனியோட வெயிட்டேஜ், அதாவது வேல்யூ. அப்போது ப்ரைஸ் டு த புக் வேல்யூ அப்படின்னா, இப்போ கரண்ட் ப்ரைஸ் மார்க்கெட்டில் ₹80 இருக்கா, இப்போ புக் வேல்யூ ₹100 இருக்கா, இல்லை ₹60 இருக்கா, இல்லை ₹200 இருக்கா, இது புக் வேல்யூ பார்க்கணும். டெப்ட் டு த ஈக்விட்டி. ஒரு 10,000 கோடி முதலீட்டில் கம்பெனி நடந்துகிட்டு இருக்கு, பட் அவங்களோட கடன் எவ்வளோ இருக்குது, 10,000 கோடிக்கு ஈக்குவலாக 10,000 கோடி கடன் வச்சுருக்காங்களா, இல்லை 5,000 கோடி வச்சுருக்காங்களா, 0 கடன் வச்சுருக்காங்களா. அப்போ நம்ம முதலீடு பண்ணும்போது டெப்ட் டு த ஈக்விட்டி பார்த்து கடன் இல்லாத கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்பவுமே நமக்கு ஒரு சேஃபர் சைடாக இருக்கும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்னன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் அவங்களுக்கு வரக்கூடிய லாபம் ஒரு ஈக்விட்டி ஒரு ஷேருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்றது இபிஎஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் ஏர்னிங் பர் ஷேர். ஒரு பங்கு எவ்வளோ சம்பாரிச்சிருக்கு. இப்போது 1 கோடி ரூபா கம்பெனி அதுக்கு 10 லட்ச ரூபா லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனி 10% ஏர்ன் பண்ணியிருக்குன்னா அதுதான் ஒரு இபிஎஸ். ஒரு ஷேர் அதே மாதிரி ஒரு 10% மீறி இருக்கும். இப்போ ₹1 இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. டெப்ட்டு நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது, இஷ்யூ வரும்போது எவ்வளோ இருந்தது, அதுக்கப்புறம் இஷ்யூ அந்த ஆஃப்டர் பப்ளிக் இஷ்யூ வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்களா, இந்த விஷயங்களை பார்க்கணும். அதே போல் அந்த ப்ரொமோட்டர் அந்த ஷேர்ஸை கடன் வாங்கியிருக்காங்களா ப்ளஷ் பண்ணி, அதையும் பார்க்கணும். ஏன்னா ஒரு ஷேரை ப்ரொமோட்டர்ஸ் ப்ளஷ் பண்ணி கடன் வாங்கியிருக்காங்கன்னா கம்பெனி கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்குன்றது அர்த்தம். அதனால் கடன் இருக்கா இல்லையான்றது நம்ம பார்க்கணும். அப்புறம் சேஞ்ச் இன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங். அதான் சொன்னேன், ஒரு குவார்ட்டர்லியில் ஒரு இயரில் பார்த்தோம்னா நம்ம ப்ரொமோட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்றதை பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியோட பேரனிங் அப்படின்வாங்க. ஒரு பங்கோட பேரனிங்கிறது நம்ம பார்த்தோம், அந்த ஷேர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கணும். இண்டஸ்ட்ரி பேரனிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த பர்சன்டேஜ் ஏர்னிங் இருக்குது அப்படின்னு. அந்த ஏர்னிங் எப்படி இருக்குது, கம்பெனியோட பேரனிங் எப்படி இருக்குது. இந்த கம்பெனியோட பேரனிங் இண்டஸ்ட்ரியோட பேரனிங்கோட கம்மியாக இருந்தால் அது ப்ரைஸ் வேல்யூபிள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் பேரனிங் என்பது நமக்கு இண்டஸ்ட்ரியோட பேரனிங்கோட இண்டஸ்ட்ரி பேரனிங்
கம்பெனி பேரனிங்கோட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இது. நம்ம அதே மாதிரி கம்பெனி பேரனிங் வந்து இண்டஸ்ட்ரி பேரனிங்கோட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா ஓவர் வெயிட்டட்னு அர்த்தம். அப்போ அதில் நம்ம முதலீடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். எவ்ரி குவார்ட்டர் சேல்ஸ் க்ரோத் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்கணும். எவ்ரி இயர் எண்டில் வந்து சேல்ஸ் க்ரோத் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அதேமாதிரி ப்ராஃபிட் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கிராஸ் ப்ராஃபிட்டு, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், இந்த விஷயங்கள்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஒரு கம்பெனியில் முதல் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கணும், நெட் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் இருக்கணும், அவங்களுக்கு டெப்ட் இருக்கக்கூடாது, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஜாஸ்தியாக இருக்கணும், ப்ரொமோட்டர் வந்து ப்ளெஜிங் பண்ணியிருக்கக்கூடாது, இபிஎஸ் நல்லா இருக்கணும், டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் அனலைசிஸ் பண்ணி எல்லாமே ஒரு நல்லா இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் முதலீடு நீங்கள் ஆரம்பிக்கலான்றதை முடிவெடுக்கணும். அதே போல் ஹிஸ்டாரிக்கலில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள், ஏன்னா இதெல்லாம் வந்து கரண்ட் ப்ரைஸ். ஹிஸ்டாரிக்கலில் பார்க்கணும்னா கடந்த 5 ஆண்டுகளில் வந்து அவங்க சேல்ஸ் க்ரோத் எப்படி இருந்திருக்கு, ஆப்ரேஷனல் ப்ராஃபிட் எவ்வளோ இருந்தது, கிராஸ் ப்ராஃபிட் எப்படி இருந்தது, ஆஃப்டர் டேக்ஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள். அவங்களுக்கு கடன் இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் எப்படி பே பண்ணுறாங்க, கேஷ் ஃப்ளோ முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ. அந்த கேஷ் ஃப்ளோ இருந்தால் தான் அந்த கம்பெனி ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கேஷ் ஃப்ளோ இருக்கிற கம்பெனி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். 3 இயர்ஸ் மினிமம் 3 இயர்ஸ் 5 இயர்ஸுக்கு இயர் டு இயர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கிராஸ் ப்ராஃபிட்டு, நெட் ப்ராஃபிட்டு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப மைனூட்டாக பார்க்கணும். இந்த எல்லா விஷயங்களும் நம்ம ஒரு பங்குக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த பங்கில் நம்ம வந்து முதலீடு வந்து தொடங்கலாம். அப்போ அது வந்து நமக்கு வந்து ரொம்ப சேஃபர் சைடு இருக்கும். இதை டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி நம்ம ஒரு ஷேர் வாங்கணும்னு முடிவு பண்ணோம். A-Z இந்த கம்பெனி நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபண்டமெண்டலி நம்ம போட்ட எல்லா கிரைட்டீரியாவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு, வாங்கலாம். ஆனால் எங்கே வாங்கணும் அப்படின்றத நம்ம டெக்னிக்கலாக வந்து பார்க்கறது நல்லது. ஏன்னா எந்த ஷேராக இருந்தாலும் நல்ல ஷேராக இருந்தாலும் ஏறும்போது வாங்கணும், இறங்கும்போது நம்ம அதில் முதல்ல பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணோம். நம்ம 4வது வீடியோவில் வந்து டெக்னிக்கல் அனாலிஸை பேசிக்லேருந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம அப்போது இந்த ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு ஒரு டெக்னிக்கலும் பார்க்கும்போது நம்ம ஒரு முதலீட்டுக்கான மனநிலையை கிளியராக நம்ம கொண்டு வரலாம். வரும் வாரங்களில் நம்ம வரும் வீடியோக்கள் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிஸை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்னோடய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு சொல்லுங்கள், மற்றவங்களும் பயனடைவாங்க. இந்த யூடியூப் சேனலும் டெவலப் ஆகும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.